ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். நான் உங்கள் நிதிஷ். இப்போ தான் டிவியில் ஒரு நியூஸ் பார்த்தேன். கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிப்பர் மேனுஃபேக்சரிங் ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வந்து 52 வேக்கன்சிக்காக அவ்வளோ மக்கள் திரண்டிருந்தாங்க. அவ்வளோ கூட்டம், போலீஸ் எல்லாம் கொண்டு கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக அனுப்பியிருந்தாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ எதுக்காக இதை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறோன்னா, இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, ஒரு மிடில் கிளாஸாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களால் ஃபாரின் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா, இல்லை நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, கன்ஃபார்ம் நான் சொல்லுவேன், நீங்கள் போயிருங்க. ஏன்னா இந்தியாவை விட ஃபாரின் கண்ட்ரிஸில் என்ன பெட்டராக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த காசு நிறையா சம்பாதிக்கலாம் அதை பற்றி நான் சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்டைல், நல்ல காற்று, நல்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸ், ஒரு சோஷியல் செக்யூரிட்டி, ஹெல்த் கேர், இதெல்லாம் வந்து இந்தியாவோட நிறைய கண்ட்ரி, இத்தனைக்கும் இந்தியாவோட கம்மியாக சேலரி ஏர்ன் பண்ணுற கண்ட்ரியில் கூட பல மடங்கு பெட்டராக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஃபாரின் போகிறீங்கன்னா, நீங்கள் எந்த கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணலாம், அங்கே போய்ட்டு எந்த மாதிரியான விசாவில் போகலாம், எந்த மாதிரியான ஜாபில் போகலாம், அங்கே போய்ட்டு என்னென்ன பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியாவிலேருந்து மோஸ்ட்லி சவுத் ஏஷியாவிலேருந்து நீங்கள் வேறு எந்த கண்ட்ரிக்கு போனாலும் நீங்கள் வந்து உங்கள் லைஃப் வந்து பெட்டராக தான் இருக்கும், நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ பர்டிகுலராக எந்த கண்ட்ரி சூஸ் பண்ணலாம், எந்த கண்ட்ரி சூஸ் பண்ண வேண்டாம் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த 30 லட்சம் 40 லட்சம் செலவு பண்ணி இந்த அமெரிக்கன் ட்ரீம், நான் அமெரிக்கா போகணும், கனடா போகணும், பிரிட்டன் போகணும், இந்த மாதிரியான ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிங்க, அது வேண்டாம். ஆல்டர்னேட்டிவ் நிறையா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறையா சம்பாரித்து செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்கிறத விட, ஒரு நல்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸ், நல்ல லைஃப் ஸ்டைல், அதை தான் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் அதுதான் உங்களுக்கு அட்வைஸாக கொடுப்பேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியனில் இருக்க கண்ட்ரி வந்து நிறைய கண்ட்ரி வந்து நல்லா இருக்குது. ஸோ ஃப்ரீ மெடிசன், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் யூரோப்பியன் யூனியன் இருக்க கண்ட்ரியை வந்து நான் அதுதான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட் நான் எந்தெந்த கண்ட்ரிக்கெலாம் போக வேண்டாம்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்க்கு நீங்கள் போக வேண்டாம். ஸோ அங்கே அந்த யுத்தம், வார் நடக்குது, கான்ஃப்ளிக்ட், அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அரப் கண்ட்ரீஸில் வந்து உங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரியோட பாஸ்போர்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ எத்தனை வருஷம் நீங்கள் அங்கே போய் வேலை செஞ்சாலும், எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் அங்கே அந்த கண்ட்ரியில் நீங்கள் இருந்தாலும், உங்களுக்கு வந்து ஒரு ஓட்ரு ஐடியோ இல்லை உங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட்டாக வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ எந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணணுன்னா, ஒரு சின்ன கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஈஸியாக அங்கே கண்ட்ரியோட சிட்டிசன் ஆகணும், ஓகேங்களா? அந்த மாதிரியான கண்ட்ரி தான் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, கனடா, யூகே போன்ற நாடுகளுக்கு வந்து நான் போக வேண்டாம்னு சொல்லுவேன். ஆஸ்திரேலியாவும் சேர்த்து தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து மோஸ்ட்லாக வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக தான் போக முடியும். அதுக்கப்புறம் தான் நம்ம கரியர் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் போகும்போதே ஒரு 30 லட்சம் டு 40 லட்சம் வந்து நீங்கள் டெப்ட்டில் போனீங்கன்னா, உங்களால் அந்த கண்ட்ரியை வந்து நீங்கள் அடாப்ட் ஆகி, ஸோ அந்த லைஃப் ஸ்டைலையோ அங்கே இருக்கிற பெனிஃபிட்டையோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ நம்ம என்ன தோணுன்னா, நம்ம போனோடனே கடனை கட்டணும், அதுக்காக ஓடுவீங்க, ஓவர் டைம் பார்ப்பீங்க. ஸோ வந்து ஹெல்த்து வந்து பிரச்சனையாகும். தேவையில்லாத பிரச்சனையில் வந்து நீங்கள் வந்து இன்வால்வ் ஆக வேண்டாம் நான் சொல்லுவேன். ஸோ துபாய் வேண்டாம், ரொம்ப வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், ரொம்ப வளர்ந்த கண்ட்ரிஸ் போக வேண்டாம். அப்படியே நீங்கள் போனாலும் அங்கே என்ன ஒரு மைனஸ் நான் சொல்லுவேன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக ஏர்ன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டேக்ஸ் கட்டணும். அதே டயத்தில் அங்கே ஹை இன்கம் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் அதிகமாக இருக்கும். ஸோ வீடு ரெண்ட்டும் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஸோ ஃப்யூச்சரில் செட்டில் ஆகி ஒரு வீடு வாங்கணுன்னாலும் அங்கே வந்து ப்ரைஸ் ரொம்ப, ஹவுசிங் ப்ரைஸஸ்லாம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அதிக ப்ரைஸில் வந்து விற்றுக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து இந்த மிடில் ரேஞ்சில் இருக்க கண்ட்ரிஸையும் கன்சிடர் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ யூரோப்பியன் யூனியனில் இருக்க ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்ல லைஃப், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்குது, பெரிய லெவலில் எக்ஸ்பென்ஸ் கிடையாது, நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த லாட்டின் அமெரிக்காவில் இருக்க கண்ட்ரிகளும் சூப்பராக இருக்கும். உங்கள் அர்ஜென்டினா, சிலி, உருகுவே, நீங்கள் வந்து அமெரிக்கா அளவுக்கு சம்பாதிக்காட்டியும் உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸ், உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் இருக்காது, ஈஸியான லைஃப்பை வந்து லீட் பண்ணலாம். ஸோ மெயினாக நான் இந்தியாவை விட்டு நான் லீவ் பண்ணுறதுக்கு போக சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடிஞ்சால், நான் வந்து புஷ் பண்ணலை, ஸோ நான் சஜஸ்ட் தான் கொடுக்குறேன். ஏன்னா உங்களால் இந்த ரோட்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது, உங்களுக்கு வந்து சொல்ல முடியாது. நீங்கள் போனால் என்ன வேணாலும் ஆகலாம் இன்றைக்கி நம்ம ரோட் கண்டிஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வந்து நம்மளால் நீங்கள் யூஸ் பண்ண முடியுமா? பாதி பேர் இருக்கிறனால நான் பார்க்குறேன் எல்லா பஸ்ஸுமே ஃபுல்லாக இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பீக் ஹவரில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் மூச்சுட கூட இடம் இல்லை, அந்த அளவுக்கு தான் பஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அப்ராடில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து பாப்புலேஷன் வந்து இவ்வளோ க்ரௌடாக இருக்காது, ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு, பப்ளிக்கில் இருக்க
யூட்டிலிட்டிலாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ், இல்லாட்டி இந்த கரீபியன் ஐலாண்டில் இருக்க சின்ன சின்ன கண்ட்ரிலாம் இருக்குது, டொமைக்கன், ஜமைக்கா, அந்த மாதிரி கண்ட்ரிஸும் லைஃப் ஸ்டைல் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் பெரிய லெவலில் கடன் வாங்காமல் போனோன்னே அங்கே வந்து அந்த கல்ச்சருக்கு அடாப்ட் ஆகி அங்கே லைஃப் ஸ்டைலை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நான் இதை சொல்கிறேன். கடன் இல்லாத போனீங்கன்னா தான் இதெல்லாம் உங்களுக்கு வந்து அங்கே உங்களால் அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் போயிட்டு அந்த கண்ட்ரிஸ், ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போகிறீங்க, அப்ராட் கண்ட்ரிக்கு போகிறீங்கன்னா என்ன சொல்லுவோன்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் அங்கே எப்படி அங்கேயே செட்டில் ஆகிறது, அங்கே எப்படி பிஆர் ஆகிறது, அந்த கண்ட்ரியோட பாஸ்போர்ட் எப்படி வாங்குறதுன்னு மட்டும் நீங்கள் எய்ம் பண்ணுங்கள். ஸோ அங்கே போயிட்டு காசு சம்பாரித்து ஊருக்கு அனுப்புறது, ஊரில் இருக்கவங்க வந்து, ஸோ உண்மை தான் ஒத்துக்கிறேன், நீங்கள் போய் ஊர்லேருந்து காசு வந்து ஃபாரின்லேருந்து ஊருக்கு அனுப்புனீங்கன்னா இங்கே உங்கள் ஃபேமிலியெலாம் நல்லாயிருக்கும். ஆனால் அது வந்து ஒரு டெம்பரவரி தான், பர்மனன்ட் சொல்யூஷன் வந்து அது கிடையாது. முடிஞ்சளவுக்கு அங்கே நீங்கள் பிஆர் ஆகிட்டு உங்கள் ஃபேமிலி இங்கேருந்து அவங்க கூட்டிகிட்டு போகிறது தான் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் அங்கேருந்து நீங்கள் காசு அனுப்பி இங்கே ஒரு வீடு வாங்கி அதுக்கப்புறம் அங்கே ஒரு வீடு வாங்கி 2 கண்ட்ரிலையும் உங்களால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ அந்த கண்ட்ரியில் போய் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அந்த கண்ட்ரியோட பாஸ்போர்ட் வாங்குறது தான் என்னோடய சஜஷனாக இருக்கும். ஸோ அங்கே போனீங்கன்னா அங்கே இருக்க லோக்கல் கூட பழகுங்க, அந்த லாங்குவேஜை வந்து கற்றுக்கோங்க. ஸோ அங்கே அந்த கல்ச்சரை பழகுங்கிறதுக்காக அங்கே போயிட்டு வந்து அவங்கள மாதிரி வெள்ளைக்கார மாதிரி நான் ட்ரிங்க் பண்ணுவேன், அங்கே பார்ட்டிக்கு போவேன், பப்புக்கு போவேன், அதை நான் சொல்லலை. ஸோ அவங்க வந்து இந்த ஜிம்முக்கு போகிறது, உடம்பை பார்த்துக்கிறது, ஸோ மென்டல் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப கேர் பண்ணுவாங்க, நிறைய ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுவாங்க, மேரத்தான்லாம் அவங்க லோக்கல் கம்யூனிட்டி மாதிரி வச்சு அதில் நடத்துவாங்க, அந்த சைக்கிளிங்லாம் ஒரு கம்யூனிட்டியாக போவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ஹெல்த்தை பார்த்துக்குவாங்க. மெயினாக நல்லா சாப்பிடுங்க, அங்கே அவங்கள மாதிரி அப்ராடில் இருக்க அந்த கண்ட்ரியோட ட்ரெஸ்ஸு அதை மாதிரி வாங்கி போடுங்க, ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நிறையா ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த கண்ட்ரியோட கல்ச்சரோட அடாப்ட் ஆக பாருங்கள். ஃபேமிலி இங்கேருந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த கண்ட்ரி நான் இல்லை எனக்கு இந்தியா தான் பிடிச்சிருக்கு, நான் அந்த கண்ட்ரிக்கெலாம் போக மாட்டேன், நான் அங்கே ஏன் போய் கஷ்டப்படணும் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, ஸோ நான் கஷ்டப்படுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் வந்து ஓவர் டைம் பார்த்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி நான் அப்படி சம்பாதிக்க வேணும்னு சொல்ல மாட்டேன். அங்கே போய் அந்த லைஃப்பை வந்து நீங்கள் வந்து ஜேர்னி வந்து லைஃப் இஸ் அ ஜேர்னின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அங்கே போயிட்டு வாழ ஆரம்பிங்க. சோசியல் செக்யூரிட்டினா உங்களுக்கு தெரியும் தானே, உங்களுக்கு உடம்பு முடியல ஏதாச்சும்னா அவங்களே வந்து கண்ட்ரி உங்களுக்கு மெடிசன்லேருந்து உங்கள் வேலையிலேருந்து நின்றுட்டா கூட உங்களுக்கு அந்த சேலரிலாம் அப்படியே வரும் ஃபாரின் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் வந்து ஒன்ஸ் இங்கேருந்து போயிட்டீங்கன்னா திரும்ப இங்கே காசு அனுப்பணும், இங்கே வீடு வாங்கணும், இங்கே லேண்ட் வாங்கி செட்டில் ஆகணும், இங்கே சொந்தக்காரங்க மத்தியில் கெத்தாக இருக்கணும், அந்த மாதிரி வந்து திங்க் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க, சொந்தமாக வீடு வாங்கி நல்ல காசை போட்டு வீடு வாங்கியிருக்கீங்கன்னா உங்களை எந்த அளவுக்கு மதிப்பாங்களோ அந்த அளவுக்கு வந்து இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரியோட ஒரு பாஸ்போர்ட் இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஜெர்மன் இருக்குது, ஜெர்மனுக்கு போனீங்கன்னா ஸோ இங்கேருந்து நீங்கள் படிக்க போனாலே ஜெர்மனில் வந்து ஃப்ரீ தான், நிறைய பப்ளிக் யூனிவர்சிட்டியில் ஃப்ரீ தான். ஸோ அங்கே படித்து முடிச்சுட்டு அங்கேயே வேலை எடுத்திங்கன்னா நல்ல வேஜஸ். அதே மாதிரி சோஷியல் செக்யூரிட்டிக்கு ஜெர்மன் வந்து ஒரு நல்ல கண்ட்ரி. ஸோ உங்கள் ஜெர்மன் பாஸ்போர்ட் இருக்குன்னா நீங்கள் வந்து எனக்கு வீடு இருக்குது பொண்ணு கொடுங்கன்னு கேட்குறத விட 2 ஜெர்மன் பாஸ்போர்ட் இருக்குது, உங்கள் ஃப்யூச்சர் செட்டில், அதான் நான் சொல்லுவேன். ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள் காய்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.